यानी कानी च पापानि जन्मांतराणि भानि प्रदक्षिणपति நான் உன்னை கிராம பிரஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு. சோமசேகர கணபாடிகள், மானசீகமா நான் உங்களை கிராம பிரஷ்டம் பண்றேன். நான் எப்படி நிர்கதியா நிராதரவா இருக்கேனோ அதே மாதிரி நீங்க உங்க குடும்பத்தை பிரிஞ்சு நிர்கதியா தன்னந்தனியா நிக்கணும். எங்க அப்பா மூழ்கின இதே குளத்துல நீங்களும் மூழ்கணும். மூழ்க வைப்பேன். பாஞ்சாலி சபதம் மாதிரி இது இந்த ருக்குவோட சபதம். அப்பா, அம்பூஜம் ஒரு வாரம் 10 நாள் வாத்துக்கு போகணுன்னு பிரியப்படுறா. நீங்கள் சம்மதிச்சேன்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து அவளை அனுப்பி வைக்கலாம். அனுப்பலாம். கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல குழந்தை சத்தம் கேட்கணும்டா. குழந்தைகள் இருந்தால் தான்டா கலகலப்பாக இருக்கும். பரிகாரம் பண்ணணும்னு பிடிவாதமாக சந்தான கோபால ஹோமத்தை நடத்தி வச்சான் சங்கரன். ஆனால் அதோட பலனை பார்க்கறதுக்கு அவனுக்கு கொடுப்பின இல்லை. எல்லாம் தெய்வ சங்கல்பம். லோச்சா, என்ன மண்ணி? கொஞ்சம் ரசத்துக்கு கடுகு தாளிச்சு கொட்டிடு. நீங்க எதுக்கு மண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு? நாங்க இத்தனை பேர் இருக்கோம், பாத்துக்க மாட்டோமா? இருந்து ஆத்துல ஒரு குழந்தை தவழ போகுது. போங்க, நீங்க காமரா உள்ள போய் படுத்துக்கோங்க. படுத்துட்டே இருந்தா உடம்பு மதிச்சு போயிடுது. ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யறேனே. சரி, நீ போய் ரசத்துக்கு தாளிச்சு கொட்டு. இலை போட நாழி ஆயிடுத்து. விசிறியா தாத்தாக்கு? காத்து வருது. இப்படி வச்சுரு. இப்படி. அப்பா, நம்ம கோடியாத்து மாமா சுவாமிநாதன் பிள்ளை வைத்தியம் வந்திருக்கான், உங்களை பார்க்கணுமா? என்னவா? வர சொல்லு. அவையும் இங்கே வாமா, குழந்தைய எடுத்துன்னு போ. நமஸ்காரம். வர இந்த அக்ரஹாரத்தில் குடும்பங்கள்லாம் குறைஞ்சிட்டு கிராப்பு தலையும் மீசியும் அதிகரிச்சுன்னு இருக்கு. பண்றதையும் பண்ணிட்டு தலையை தொங்க போட்டு என்ன அர்த்தம்? என்ன விஷயம்? நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
ஏண்டா ஆசீர்வாதம் என்ன கடையில் விற்கிற கருப்பட்டியா? மொட்டையா ஆசீர்வாதம் பண்ணுவேன்னா எப்படி? விஷயத்த சொல்லு. வர சனிக்கிழமை பட்டணம் கிளம்புறேன். அப்படியே அங்கேயே குடி போயிடலான்ட்டு இருக்கேன். பட்டணத்து முகம் ஒன்றையும் பிடிச்சுன்றதா? வெள்ளைக்காரன் வந்தாலும் வந்தான், ஆசையை தூண்டி விட்டு அக்ரஹாரத்தில் இருக்கிற ஒருத்தரையா வெள்ளை கலப்பின்னு இருக்கான். நம்மளவாலும் பணத்தாசை பிடிச்சி பாதை மாறின்னு இருக்கா. நான் புலம்பி என்ன ஆகிட போகிறது? ஸ்வபாவோ துரத்திக்கிரமஹா. நீ மனசை தளர்ந்துடாத. பண்ணு பண்ணு, நமஸ்காரம் பண்ணு. अभिवादये भार्गव वैदकव्य सावेश पुराणानुतः मातुलगोत्रः अवस्तुम्भसूत्रांसि यतिश्यागाध्याये वैद्यनाथ शर्मा नामहम् अस्मि भो. இப்போவே முடமுணக்கிற பட்டணத்துக்கு போய் எல்லாத்தையும் மறந்துடுவேன். சகல சௌபாகியத்தோட சுபிக்ஷமா இரு. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போகிறேன் மாமா. வா வா வா, என்னை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசா பணமா? போயிட்டு வா. வரேன் மாமா. சந்தானராமா வரேன். சந்தானராமா இப்படி வா. இப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டே இருந்தா இன்னும் 70-80 வருஷத்தில் அக்ரஹாரங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்டா. நான் பார்த்த பொறுத்த வரைக்கும் நீயும் சரி, சிவராம, வெங்குட்டு, உங்கள் யாருக்குமே இந்த மோகம் வந்து ஒட்டிக்கல. ஒட்டிக்கவும் வேண்டாம். மனசளவில் சந்தோஷம் இருந்தால் ஏழையாவது பணக்காரனாவது. மனசிச்ச பரித்துஷ்டே கோ வர்த்தமான் கோ தரித்திரஹா. நீங்கள் எல்லாரும் ஆகாரத்தை முடிச்சுட்டு வாங்கோ. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நன்னா அலசி ஆராய்ஞ்சு தெளிவாக சிந்திச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு தான் பேசுகிறேன் மாமா. இப்பேற்பட்ட குடும்பம் அது. அவாத்தில் எல்லாரும் ஒத்துமையா அனுசரணையா மாமாவோட வார்த்தை கட்டுப்பட்டு நடக்கிறன்னா என்ன காரணம்? அது அவரோட கம்பீரம், பாண்டித்யம், எல்லாத்துக்கும் மேல மற்ற வாழ்க்கை காட்டுற அந்த அதிகாரமான அன்பு. இவ்வளோ உன்னதமான குடும்பத்தில் நான் மாட்டு பொண்ணா நுழையறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. என் அப்பா இப்போ இருந்திருந்தாருன்னா அவரும் இதே தான் செஞ்சிருப்பார். இந்த கல்யாணத்தில் எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு கனபாடிகள் மாமா கிட்ட சொல்லிடுங்க. வெண்ணை திரண்டு வரும்பொழுது தாழியை உடைச்சிருவா. அது மாதிரி காரியம் கை கொடும்போது சில பேர் கெடுத்துருவா. மாமா, இப்போ யார் காரியத்தை யார் கெடுத்தா? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாம் நீதான். பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி அந்த எதிர் வீட்டு கிழவை நான் விரிச்ச வலையில விழுந்தான். சமயம் பார்த்து அப்படியே அவனை அமைக்கலான்னு நினைச்சேன். நீ என்னடான வலையை அறுத்து அவனை தப்பிக்க விட்டுட்ட. மாமா, நீங்க அவரை தப்பா புரிஞ்சுருக்கீள். அதனால தான் அவர் அவமானப்படுத்துறதுலேயே குறியா இருக்கீள். நீ தான் இப்ப புரியாம பேசிட்டு இருக்க. இல்லை மாமா, அவர் நிறைய படித்தவர், நாளும் தெரிஞ்சவர். அவர்கிட்ட வேகமும் இருக்கு, விவேகமும் இருக்கு. வைரம் பாஞ்சவர், ஆகர்த்தி நிறைஞ்சவர். உடம்பு மனசு ரெண்டுமே இரும்பு. போருடி, நிறுத்த. அவனை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா அவரை தலையில தூக்கி வச்சுட்டு புகழ் பாடிட்டு இருக்க. அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். அது உடம்புல ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் தான். தொடச்சி எரிஞ்சுட்டா புது மனுஷனா புது பொலிவோட பழையபடி கணபாடிகள் ஜொலிப்பாரே, அப்ப என்ன பண்ணுவேன்? நீ முழுங்கி இருக்கிறது கடப்பார். அது தெரியாம அவர் கொடுக்கிற கஷாயத்துல ஜீரணமாயிடும் நம்புற. வேற வழி? அவரோட மோத பணம் பலம் இருக்கா இல்ல பக்க பலம் தான் இருக்கா? பணிஞ்சு போய் உள்ள நுழைஞ்சுதான் தீரணும். இதோ பாருமா, நீ என்ன சொல்ற, எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு ஒன்னும் புரியல. தன் ஒரே பொண்ணு பெரிய மனசு இல்லாம அவமானத்தோட வாழவும் பிடிக்காம எங்க அப்பா ஒண்டி கட்டியா வெறும் சடலமா கரையோரமா ஒதுங்கி கிடந்தாரே, அதே மாதிரி
கனபாடிகள் தன் ஆத்துல ஒண்டியா தனி மரமா கேப்பாரற்று கடக்கணும். தன் குழந்தையில நினைச்சு நினைச்சு தவிக்கணும், துடி துடிச்சு சாகணும். மகாபாரத போருக்கு திரௌபதி மூல காரணமா இருந்தா. இந்த கனபாடிகள் குடும்பம் சதறதுக்கு ருக்மணிங்கிற ருக்கு காரணமா இருப்பா. ஏன் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறேங்கிற மாதிரி பேருக்கு ஒரு பூணலும் சாஸ்திரத்துக்கு ஒரு குடுமையும் வச்சுட்டு கணபாடிகளாத்துக்கு சம்மந்தியாக போரு. சுக்கர தசையா உமக்கு? உமக்கு மட்டும் என்ன ராகு தேசையா? ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் கனவாடி எல்லாத்துக்கும் நுழைஞ்சிட்டு தோல் கொடுப்பீரா காலை வாருவீரான்னு இனிமே தானே தெரியும். என்னடா காஃபி வெள்ளையா இருக்கு, போய் டிகாக்ஷன் எடுத்துன்னு வா. நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கடைக்கு 2 ஆடு கேட்குற மாதிரி இருக்க. ரொம்ப வாய் நீடுறதே. சரி சரி அதை விடும். உம்ம பிள்ளைக்கு எது ஜாமீனா எவ்வளோ வாங்கி? பணக்கார பாப்பான்னு பிச்சைக்கு போனால் அவன் மூஞ்சில் எள்ளி பூசினான். அவகிட்ட இதெல்லாம் கேட்க முடியுமா? இது வடக்கால இருக்கிற 4 வேலி நிலத்தை காம்பு பேரில் எழுதி வைக்கிறதா கேள்வை. 4 வேலி நஞ்சையா? அப்பா வந்துட்டு இருக்கார். ஸ்ரீராம உட்காருங்க. சௌக்கியமா இருக்காளா? எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கும். ம். கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிட்டோம்னா நிச்சயதாம்பூல பத்திரிக்கை எழுதும்போது அதையும் சேர்த்து எழுதலாமே. ம். ஆனி மாதம் கூட ஒரு 4 முகூர்த்தம் இருக்கு. ஆனி மாதம் முகூர்த்த நாள் இருக்கலாம், ம். ஆனால் 2 கல்யாணமும் ஒரே நாளில் பண்ணுற மாதிரி அமையிறதான்னு பார்க்கணும். ஆனி மாதம் விட்டுட்டோம்னா அப்புறம் ஆவணிக்கு போகிற மாதிரி ஆகிடுறது. ஆவணி மாதம் காமாவோட அம்மாவுக்கு திதி வருது. சிராத்த மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா. அது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆவணி ஐப்பசின்னு தள்ளி போயிட்டு இருந்தா பாவம் ருக்கு ஆற்றுல தனியாக இருப்பா. வைகாசியில் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்துட்டேன்னா வைகாசி மாதத்தில் மொத்தம் 7 முகூர்த்த நாள் இருக்கு. வைகாசி 5 பஞ்சமி திதி வருது. வைகாசி 8 வைகாசி 8, 11, 15, 20, 21, 30 மொத்தம் 7 முகூர்த்த நாள். வைகாசி 8, 11, 15, 20, 21, 30 மொத்தம் 7 முகூர்த்த நாள். மனப்படமாக தேதியெல்லாம் கூட ஒப்பிக்கிறேன். ஆச்சாரம் மனசில் இருந்தால் பஞ்சாங்கம் நாக்கில் இருக்கும். வைதிகாலுக்கு அழகு வேஷ்டாடை கட்டிக்கிறது மட்டும் இல்லை. சரியா சொன்னேன். ஆரம்பிச்சிடலாமாண்ணா? நான் ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டேன். சாமி சம்மந்தி ஆப்பரேல் நேருக்கு நேர் உட்காருங்க. ஸ்ரீராம ஜெயம். விவாக நிச்சயதாம்போல பத்திரிக்கை பகவத் கிருபையை முன்னிட்டு. நிறுத்துங்க.
இன்னைக்கு சமயம் சரியில்லை, அபசகுனமாக படுறது. இந்த நிச்சயதார்த்த வைபவம் இன்னைக்கு வேண்டாம்.